இந்த மாரி டிசைன எப்படி இந்த மாரி மாத்தலான்றத பார்ப்போமா? வாங்க. இந்த மாரி டேஷ்போர்ட நீங்க ஓப்பன் பண்ணும்போது, உடனே நீங்க என்ன பண்ணணுன்றது தெரியணுமா? இல்ல இதுல என்ன நடக்குதுன்றத நீங்களே ஃபிகர் அவுட் பண்ணிப்பீங்களா? இதுதான் டேட்டா டிஸ்ப்ளேயிங் இன்டர்ஃபேஸ்க்கும், ஆக்ஷன் ஓரியன்டட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான பிக்கஸ்ட் டிஃபரன்ஸ். இந்த டிசைன்ல நான் டேட்டாவுல கிளியராவே காமிச்சிருக்கேன். ஆனா, இது யூசர் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே இது பண்ணல. ஸோ இந்த வீடியோல எப்படி நான் இந்த டிசைன ஆக்ஷன் ஓரியன்டட் எக்ஸ்பீரியன்ஸா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணேன்றது தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ல எப்படி டேட்டா டிஸ்ப்ளேயிங் டிசைன யூசரோட டிசிஷன சப்போர்ட் பண்ற மாரி டிசைனா சேஞ்ச் பண்ணேன். அப்புறம் எப்படி இந்த ஸ்டாட்டிக் நம்பர்ஸ்லாம் ஆக்ஷன் சிக்னல்ஸா சேஞ்ச் பண்ணேன். அப்புறம் எப்படி ஹைரார்கிய யூஸ் பண்ணி யூசர்ஸோட அட்டென்ஷன கைட் பண்ணேன். அண்ட் கடைசியா எப்படி இந்த யூஐய கிளான்சபிளாவும், கைடட் எக்ஸ்பீரியன்ஸாவும் சேஞ்ச் பண்ணேன். இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ த கோல் வந்து ரொம்ப சிம்பிள். ரெட்யூஸ் தி எஃபர்ட் டூ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ யூசர்ஸ் கேன் ஆக்ட் இம்மீடியட்லி. இந்த கோலை பேஸ் பண்ணி தான் மொத்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுமே இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டிசைனோட கான்டெக்ஸ்ட் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குடுத்துடுறேன். இது பேசிக்கலி என்னன்னா, என்ஜிஓஸ் வந்து அவங்களோட ப்ரோகிராம்ஸ்க்கு ஒவ்வொரு ரோல்ஸ் ஓப்பன் பண்ணிக்க முடியும். அந்த ஒவ்வொரு ரோல்ஸ்லயுமே வாலண்டியர்ஸ் வந்து அப்ளை பண்ணி அந்த என்ஜிஓக்கு சர்வ் பண்ண முடியும். ஸோ பேசிக்கலி இந்த ஸ்க்ரீன் என்ன ஸ்க்ரீன்னா, என்ஜிஓஸ் ஓப்பன் பண்ணியிருப்பாங்கல்ல, டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் ஃபார் வாலண்டியர்ஸ் டு அப்ளை ஃபார். அந்த எல்லா ரோலோட லிஸ்ட் தான் இந்த ஸ்க்ரீன். எது ஆக்டிவா இருக்கு, எது டிராஃப்ட்ல இருக்கு, எது இன்ஆக்டிவா இருக்கு, எது க்ளோஸ்ட், எது கம்ப்ளீட்டட் அந்த மாரி. அண்ட் புது ஓப்பனிங் வேணுங்களும் அவங்க இங்கே கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ பேசிக்கா இதான் கான்டெக்ஸ்ட். ஸோ பேசிக்கா என்ன ஒர்க் ஃப்ளோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரோல கிளிக் பண்றாங்கன்னா, இதில அப்ளை பண்ணியிருக்க லிஸ்ட் ஆஃப் வாலண்டியர்ஸ் வருவாங்களா, இந்த வாலண்டியர்ஸோட ஃபுல் ப்ரொஃபைல் பார்க்கணும்னா, இந்த வெர்ஷன்ல நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, இந்த இட்டரேஷன்ல நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, இந்த மாரி பண்ணியிருந்தேனா, அப்படி எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணேன்னா, இந்த மாரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணேன். இதோட ஃப்ளோ பாருங்க. இது வந்து லிஸ்ட் ஆஃப் ரோல்ஸா, இப்போ இந்த ரோல நான் கிளிக் பண்றேன்னா, இங்க என்னென்ன வாலண்டியர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்கன்ற லிஸ்ட் இங்க வந்துரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாலண்டியரோட ஃபுல் ப்ரொஃபைல் பார்க்கணும்னு நெனச்சாங்கன்னா, இத கிளிக் பண்ணாங்கன்னா, இதுல வந்துரும். அப்படி இந்த ஃப்ளோ தான் இந்த மாரி மாத்திருக்கேன். இந்த டிசைனோட மெயின் ஃபங்ஷனே டேட்டாவ டிஸ்ப்ளே பண்றது தான். இது எல்லா இன்ஃபர்மேஷனுமே கிளியராவே காமிக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாரி. எவ்வளோ அப்ளிகேஷன்ஸு, அதில எவ்வளோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதில எவ்வளோ இன்டர்வியூஸ், அதில எவ்வளோ பேர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இது கிளியராவே காமிக்குது. பட் இந்த வீடியோவ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்ககிட்ட கேட்ட கேள்வி தான் இப்பயும் கேட்கிறேன். இந்த ஸ்க்ரீன நீங்க ஓப்பன் பண்ணும்போது, எல்லாத்தையும் நீங்களே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவீங்களா? இல்ல அடுத்து என்ன டிசிஷன் எடுக்கணுன்றத நீங்க யோசிப்பீங்களா? ஏன்னா இது 2மே 2 டிஃபரண்ட் கோல்ஸ். இன்னும் பெரிய மிஸ்டேக் இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ரோல்ஸுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்கேன். ஈக்குவல் வெயிட்டேஜ் குடுத்துருக்கேன். ஆனா, ரியாலிட்டில இப்டி கிடையாது. ஒவ்வொரு ரோலுக்குமே டிஃபரண்ட் வெயிட்டேஜஸ் இருக்கும். டிஃபரண்ட் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஏன்னா, ஒரு ரோல் கரெக்ட்டா ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்கும். இன்னொரு ரோல் வந்து எங்கேயாச்சும் பிளாக் ஆயிருக்கும். ஆர் இல்லன்னா ஏதாச்சும் ஒரு வொர்க் அதுல பெண்டிங்கா இருக்கும். ஸோ, ஒவ்வொரு ரோலுக்குமே டிஃபரண்ட் இம்பார்ட்டன்ஸ் தான் நம்ம இங்க குடுக்கணும். ஸோ, பட் இங்க எல்லாத்துக்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்கேன். பிளஸ் இங்க ப்ரிடாமினன்ட்டா தெரிய வேண்டிய விஷயம் என்ன? எவ்வளோ ஒவ்வொரு ரோல்லையுமே எவ்வளோ வாண்டட் தேவை, எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்காங்க. அந்த மெயினான இம்பார்ட்டன்டான விஷயத்த கூட இங்க நான் வந்து ஒரு செகண்டரி இன்ஃபர்மேஷன் மாரி குடுத்துருக்கேன். நம்ம இந்த மாரி அஸ்யூம் பண்ணுவோமே, நம்ம வந்து எல்லா டேட்டாவையும் நம்ம விசிபிளா காமிச்சுட்டா, யூசரே வந்து என்ன இம்பார்ட்டன்ட் ஃபிகர் அவுட் பண்ணிப்பாங்க. இப்ப இத அஸ்யூம் பண்ணி நம்ம டிசைன் பண்றோம்னு வச்சுப்போம். எல்லா எஃபோர்ட்டுமே யூசர் மேல தான் போய் விழும். ஏன்னா, அவங்க இந்த மல்டிபிள் ரோல்ஸ ஸ்கேன் பண்ணணும். இது எல்லாத்தையுமே இவங்க கம்பேர் பண்ணி, உள்ள இருக்கிற நம்பர்ஸ்லாம் இன்டராக்ட் பண்ணதுக்கு பிறகு தான், என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னே அவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, இந்த ஸ்க்ரீன ஒவ்வொரு வாட்டியும் அவங்க ஓப்பன் பண்ணும்போது கூட, இந்த எல்லா ஸ்டெப்ஸுமே அவங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ, இந்த அப்ரோச்ச தான் நான் சேஞ்ச் பண்ணேன். என்ன டேட்டாவ நம்ம காமிக்கிறதுன்னு யோசிச்சு டிசைன் பண்றத விட்டுட்டு, யூசர் என்ன ஆக்ஷன் இங்க எடுக்கணுன்றத பேஸ் பண்ணி டிசைன் பண்ணேன். ம் இந்த வெர்ஷன. ஒன்ஸ் அது கிளியர் ஆன பிறகு, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இன்ஃபர்மேஷன் டூ தே நீட் டூ சீ இம்மீடியட்லி? பிகாஸ் எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம ஒண்ணா ஈக்குவல் வெயிட்டேஜ்ல காமிச்சிருக்கோம். ஆனா ஆக்ஷன் எடுக்கணும்னா, சில இன்ஃபர்மேஷன்ஸ் தான் உங்களுக்கு தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து 156 அப்ளிகேஷன்ஸ் சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த 156 அப்ளிகேஷன்ஸ்ல எத்தன ரிவ்யூ பண்ணப்பட்டிருக்கு? எத்தன ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு? இது எப்படி யூசர்ஸ்க்கு தெரியும்? இத பார்த்தோனே என்ன வொர்க் பண்ணணுன்றது அவங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன பெண்டிங் இருக்குன்னு ஒரு சிஸ்டம் காமிச்சா தானே யூசர்ஸ்க்கு தெரியும். ஸோ இந்த மாரி டோட்டலான நம்பர்ஸ காமிக்கிறத விட்டுட்டு, என்ன பெண்டிங்கோ அத நம்ம காமிக்கலாம். என்ன பெண்டிங் நம்பர்ஸோ, அந்த பெண்டிங் நம்பர்ஸோட ஸ்டேட் என்னவோ அத நம்ம காமிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 32 அப்ளிகேஷன்ஸ்ன்னு நம்ம வச்சுப்போம். அதுல 23 அப்ளிகேஷன்ஸ் டூ ரிவ்யூ.
மிச்ச எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணிட்டாங்க. ஸோ அத விட்டுட்டுங்க. ரிவ்யூ பண்ணத விட்டுட்டு, ரிவ்யூ பண்ணாதது என்னவோ அத நீங்க காமிக்கலாம். இந்த மாரி வச்சுக்கோங்களேன். இது செகண்ட் இட்டரேஷன் ஆஃப் திஸ் டிசைன். இந்த மாரி நம்ம காமிக்கலாம். 23 அப்ளிகேஷன்ஸ் டூ ரிவ்யூ. அதே மாரி ஏதாச்சும் இன்டர்வியூ பெண்டிங்கா இருந்ததுன்னா, 5 இன்டர்வியூஸ் பெண்டிங். இந்த மாரி நம்ம காமிக்கலாம். நவ் இங்க வந்து இந்த மீனிங் ரொம்ப கிளியரா தெரியுதுல்ல. என்ன வொர்க் பெண்டிங்ன்னு காமிச்சிட்டா, அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்கணுன்றது ரொம்ப ஆப்வியஸா மாறிடும். பட் இங்க இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, தெரிஞ்சா மட்டும் அவங்களால ஆக்ஷன் எடுக்க முடியுமா? ஏன்னா, இப்போ பைல்ஸ் ஆஃப் பெண்டிங் வொர்க்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல எது இம்பார்ட்டன்ட்ன்றது எப்படி யூசர்ஸ்க்கு தெரியும்? அதுக்கு தான் நான் இங்க வந்து அர்ஜென்சி லேபிள்ஸ ரோல் லெவல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். என்னென்ன லேபிள்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தரலாம். நீட் அட்டென்ஷன், ஆன் ட்ராக், ஹைலி ஆக்டிவ். ஹைலி ஆக்டிவ்னா நெறைய வாலண்டியர்ஸ் வந்து இந்த ப்ரோகிராம்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதனால இது ஹைலி ஆக்டிவ். ஆன் ட்ராக்னா கரெக்ட்டா வாலண்டியர்ஸ அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீட் அட்டென்ஷன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்வியூ பெண்டிங்கா இருக்கு. அது ரொம்ப நாளா அந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணல. ஆர் நெறைய வாலண்டியர்ஸ் அப்ளை பண்ணி ஒரு 4 டூ 5 டேஸ் ஆயிடுச்சு. அப்பயும் இன்னும் ரிவ்யூ பண்ணல அப்புட்ன்னா, நீட் அட்டென்ஷன். அந்த மாரி இம்பார்ட்டன்டான விஷயங்களுக்கு நீட் அட்டென்ஷன் அப்படின்றது காமிக்கும். ஸோ பேசிக்கலி இதெல்லாம் எத பேஸ் பண்ணியிருக்குன்னா, பேக்லாக்ஸ், பெண்டிங் வொர்க்ஸ் இந்த மாரியான விஷயங்கள பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு ரோலுக்கான இந்த அர்ஜென்சி லேபிள்ஸ நான் பேஸ் பண்ணியிருக்கேங்க. ஏன் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன்றது நான் சொல்றேன். ஸோ இப்போ வந்து யூசர்ஸ் அதில குயிக்கா ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். இந்த லேபிள்ஸ்னால யூசர்ஸ்க்கு எந்த ரோலுக்கு ரைட் நவ் என்னோட அட்டென்ஷன் தேவைப்படும் அப்படின்றது பார்த்தோனே தெரிஞ்சிரும். பிளஸ் இங்க வாலண்டியர் நீட்ன்னு நான் வந்து இங்க ஜஸ்ட் ஒரு செகண்டரி இன்ஃபர்மேஷனா குடுத்தேன்ல, அத வந்து நான் இங்க ஒரு ப்ரோகிரஸ் பாராவே மாத்திட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு 10 ரோல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு ரோலுக்குள்ளயும் போயிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆக்ஷன் எடுப்பீங்களா? இல்ல இன்ஸ்டன்ட்டா இதுக்கு தான் அட்டென்ஷன் தேவைப்படுது. ஸோ அதுக்கு தான் நம்ம ஆக்ஷன் எடுக்கணுன்றத டக்குனு எடுப்பீங்களா? 2 ஆப்ஷன் தான். ஈஸி ரைட். லேபிள்ஸ் குடுத்தா உங்களால ஈஸியா ஆக்ஷன் எடுத்துக்க முடியும். இந்த லேபிள்ஸ் என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொரு ரோல்ஸ்குள்ளயும் போயிட்டு யூசர்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண தேவையில்ல. அந்த இன்வெஸ்டிகேஷன் தான் இது ரிமூவ் பண்ணுது. நம்ம இங்க குடுக்குற இந்த விஷயங்கள்லாம் இது 23 அப்ளிகேஷன்ஸ் டூ ரிவ்யூ, 5 இன்டர்வியூஸ் பெண்டிங் இதெல்லாமே வந்து நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் எடுக்கணுன்றத நம்ம ரெக்கமெண்ட் பண்ணல. இருக்கிற பெண்டிங் வொர்க்ஸ நம்ம சர்ஃபேஸ் பண்ணி யூசர்ஸ்க்கு காமிக்கிறோம். அதுக்கப்புறமா அத பேஸ் பண்ணி என்ன ஆக்ஷன் யூசர்ஸ் எடுக்கணுமோ, அத அவங்க எடுத்துப்பாங்க. இதுக்குமே எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? எப்படி இன்ஃபர்மேஷன்ஸ ஆக்ஷனபிளா மாத்துறதுன்னு நம்ம பார்த்தோமா? நெக்ஸ்ட் என்ன சேலஞ்ச்னா, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ எப்படி நம்ம பிரசன்ட் பண்ணணும்? இப்ப இந்த டிசைன்ல பார்த்தீங்கன்னா, எல்லா ரோலுமே நான் கார்ட்ல காமிச்சிருக்கேனா, இப்படி காமிக்கிறதுனால ஒவ்வொரு ரோலுமே விசிபிலி ரொம்ப ஹெவியா இருக்கு. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இட் ஃபோர்ஸஸ் த யூசர்ஸ் டூ ப்ராசஸ் ஒன் ரோல் அட் அ டைம். இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க தான் யூசர்ன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 ரோல் இருக்குங்க. இந்த 10 ரோலையுமே உங்களால ஈஸியா ஸ்கேன் பண்ற மாரி இருக்கணுமா? இல்ல இண்டிவிஜுவலா ஒண்ணொண்ணுத்தையும் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணுமா? இங்க என்ன பிரச்சனைன்னா, கார்ட் லேஅவுட் வந்து புஷஸ் யூ டூ ரீட். அதனால என்ன நடக்குது? மொத்த வொர்க் ஃப்ளோவுமே ஸ்லோ டவுன் பண்ணுது. ஸோ, இன்ஃபர்மேஷன பிரசன்ட் பண்றதுல ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன சேஞ்ச் கொண்டு வந்தேன்னா, ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் தான் கொண்டு வந்தேன். இந்த கார்ட் பேஸ்ட் லேஅவுட்லேருந்து நான் டேபிள் ஃபார்மேட்டுக்கு மாறிட்டேன். இத பார்த்தோனே உங்களுக்கு தெரியுதா? எந்த அளவுக்கு விஷுவல் வெயிட்டேஜ் இது ரெட்யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் எல்லா ரோல்ஸுமே ஒரே சிங்கிள் வியூல அலைன்டா இருக்கு பார்த்தீங்களா? இப்ப யூசர்ஸால ஈஸியா அத ஸ்கேன் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு ரோலையும் போய் அவங்க படிச்சுட்டு இருக்க தேவையில்ல. செகண்ட் என்ன சேஞ்ச் நான் கொண்டு வந்தேன்னா, இங்க இவ்ளோ இன்ஃபர்மேஷன்ஸ் காமிச்சிருக்குல்ல, அது எல்லாமே நான் ரெட்யூஸ் பண்ணிட்டேன். இங்க ஃபுல் பைப்லைன் காமிச்சிருக்கேன்ல, அந்த அளவுக்கு இங்க காமிக்கலாம் ஒண்ணும் தேவையில்ல. ஏன்னா, இங்க இந்த ஸ்டேஜ்ல என்ன டெசிஷன் எடுக்கணுமோ, அந்த அளவுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் காமிச்சா மட்டும் போதும். அதனால தான் இந்த ஸ்க்ரீன் வந்து அர்ஜென்சி லேபிள்ஸ், கீ ஆக்ஷன் சிக்னல்ஸ், அதுக்கப்புறமா ரோல் ஐடென்டிட்டி இத ஃபோக்கஸ் பண்ணுது. மிச்சம் எல்லாமே செகண்டரி தான். தேர்டா நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணேன்னா, விஷுவல் ஸ்கேனிங். ஸோ விஷுவல் ஸ்கேனிங்க்கு நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, விஷுவல் கியூஸ யூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இந்த இந்த அர்ஜென்சி லேபிள்ஸோட கலர்ஸ் மாத்திருக்கேன். ரெட் கலர்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளூனா ஹைலி ஆக்டிவ்னு தெரிஞ்சுப்பாங்க. கிரீன்னா ஆன் ட்ராக் கரெக்ட்டா போயிட்டு இருக்குன்றது தெரிஞ்சுப்பாங்க. செகண்ட் வந்து என்னன்னா, இந்த ஷார்ட் கம்ப்ரஸ்ட் டெக்ஸ்ட் லைக் 23 அப்ளிகேஷன்ஸ், 3 இன்டர்வியூஸ் பெண்டிங் அந்த மாரி நான் கொண்டு வந்திருக்கேன். இங்க பெண்டிங்ன்னு போடல. பட் 3 இன்டர்வியூஸ் கிடையாது. 3 இன்டர்வியூஸ் பெண்டிங்ன்னு போட்டிருக்கேன். இந்த மாரி ஷார்ட் கம்ப்ரஸ்ட் டெக்ஸ்ட் குடுத்துருக்கேனா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணியிருக்கேன்னா, எவ்வளோ வாலண்டியர்ஸ் ஃபில் ஆயிருக்காங்க, இன்னும் எவ்வளோ ஸ்லாட்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்றதையும் இங்க கிளியரா ப்ரோகிரஸ் பார வச்சு காமிச்சிருக்கேன். இந்த மாரி இன்ஃபர்மேஷன்ஸ பிரசன்ட் பண்றதுனால யூசர்ஸால ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல இது எல்லாமே புரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்க இந்த ஸ்க்ரீன கிளான்ஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு இம்மீடியட்டா எந்த ரோலுக்கு உங்க அட்டென்ஷன் தேவைப்படுன்றத ஃபாஸ்ட்டா ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க.
And because the information is clear and prioritized, the users doesn't have to stop and think about what to do next. They can directly move to action. That's the goal. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இன்டர்ஃபேஸை இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் கிடையாது. இட்ஸ் அபவுட் சேஞ்சிங் வாட் த சிஸ்டம் எனேபிள்ஸ். லைக் என்னன்னா, ஃப்ரம் டிஸ்பிளேயிங் டேட்டா டு ஹைலைட்டிங் வாட் நீட்ஸ் ஆக்ஷன், ஃப்ரம் ஸ்டாட்டிக் இன்ஃபர்மேஷன் டு கிளியர் சிக்னல்ஸ், from equal weight to structural hierarchy, from requiring effort to understand to enabling quick glanceable insights. And finally, இந்த மாதிரி ஒரு பாசிவான இன்டர்ஃபேஸ்லேருந்து கைடட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ரெடியூசஸ் அன்சர்டனிட்டி அண்ட் டிரைவ்ஸ் ஆக்ஷன். இந்த ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே ஃபோக்கஸ் சேம் தான். ரெடியூஸ் த டைம் டேக்கன் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் ஹேப்பனிங் ஸோ யூசர்ஸ் கேன் ஆக்ட் இன்ஸ்டன்ட்லி. ஏன்னா ரியல் வேர்ல்ட் யூசேஜில் யூசர்ஸ் வந்து லேக் ஆஃப் டேட்டானால ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டாங்க, ஹெசிடேஷனால தான் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, ஆர் அன்சர்டனிட்டியால தான் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இந்த ரெண்டுமே எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, not knowing what matters or what to do next. So here's a real question to you guys. When someone uses your product, does your interface help them take action immediately, or does it make them stop and figure things out first? I'll see you in the next one, guys. Cheers, enjoy.